என்ன வேணும் உனக்கு? என்ன மாமா, ஏதோ தங்க கொலுசு வாங்கிருக்கீங்க போல இருக்கு. யாருக்கு இது? வாங்கியிருக்கேன் தெரியுதுல, யாருக்கு இருந்தா உனக்கு என்ன? என்ன கேள்வி இது? என்ன மாமா, எனக்கு தெரியாதா? வாங்கிருக்கிறது வெண்ணிலாவுக்கு தான். அது என்ன மாமா, நகை கடைக்கு நாம வரும், பின்னாலேயே அவ வரா. நான் கூட வரப்போ உங்க முகத்துல இல்லாத மலர்ச்சி அவளை பார்த்ததும் உங்க முகத்துல வந்துச்சு. இப்போ என்னடானா, கட்டிக்க போற என்ன விட்டுட்டு அவளுக்கு வாங்கி தரீங்க தங்க கொலுசு. அவெல்லாம் பித்தளை கொலுசுக்கு கூட லாய்க்கு இல்லாதவ. ஏய், ஒழுங்கா பேசு. எது தங்கம் எது பித்தளை உரசி பார்த்தா தெரியும். அவ தங்கம் தான், நீ தான் பித்தளை. என்ன பிரச்சனை உனக்கு? ஆமா, தங்க கொலுசு தான் வாங்கியிருக்கேன், வெண்ணிலாக்கு தான் வாங்கியிருக்கேன். என்ன பண்ண போற? உன் மரியாதை நீ காப்பாத்திக்கோ. ஓவரா பண்ணு வச்சுக்கோ, எங்க அத்தனை பேருக்கு முன்னாடியே வெண்ணிலா அக்கால் அந்த குடிசை மாட்டி ரைட் ராயலா கூட்டு போவேன். ஓ, எவ்வளவு நேரம் தான் குடிசை கையிலே வச்சு அழகு பார்க்கறது? வெண்ணிலா கால் இந்த குடிசை போட்டு அழகு பார்த்துருவா. இந்த கொலுசை உன் காலில் போட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அழகே வந்திருக்கு. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், கொலுசு என்ன தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கத்திலே நகை போட்டுருக்கேன்.
என்ன நீ சத்தம் போடுற? முத்து மாமா ஆசையா என் காலுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. ஏன் சத்தம் போடுற? அப்படியெல்லாம் சத்தம் போடக்கூடாது. சந்தோஷமா நீ பாட்டு தான் பாடணும். இப்படிதான் அமைதியா அழகா பாட்டு மட்டும் பாடணும். ஐயோ, நாம எந்திரிச்சு இவ்ளோ நேரம் ஆகியும் முத்து மாமாவை போய் பார்க்கவே இல்லையே. நாம நைட்டு முழிச்சு கொலுசு போட்டதை பார்த்தது முத்து மாமாக்கு எப்படி தெரியும்? என்னடா ராத்திரி கொலுசு போட்டு விட்டோம், விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆச்சு, வந்து பார்க்கவே இல்லைன்னு நினைக்காது? அதனால நேத்து ராத்திரி நான் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன்னு உண்மையை சொல்லிடணும். சொல்லிடலாமா? சொல்லிடலாங்கிறியா? சரி சொல்லிடுறேன். ஏ அக்ஷயா, அவளை பாத்தியா? அப்படியே சந்தோஷத்துல கூத்தாடிக்கிட்டு ஓடுறா. எதுக்கு இப்படி ஓடுறா அவ? யாருக்குடி தெரியும்? அவ எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கா. என்ன பண்ணாலும் சரி, அவளை அழ வைக்கவே முடிய மாட்டேங்குது. அவளை எப்படி அழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். முத்து மாமா, என்ன திபு திபு திபுன்னு ஓடி வர? மூச்செல்லாம் வர இருக்குது. என்ன விஷயம்? பிடிச்சிருக்கா? நீ எதுக்கு தலையாட்டுற? பிடிச்சிருக்கணும் உடனே கேட்ட? நான் கொலுசு கேட்டம்மா. வேணிலா மாதிரி ஒரு அழகான பொண்ணு காலில் இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கான்னு அதை கேட்டேன். நீ என்னதான் கேக்குறன்னு நினைச்சு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் மாமா. அதான் தெரியுமே. அப்புறம் நேத்து நைட்டு நீ வந்து கொலுசு போட்டு விட்டல, அப்ப நான் முழிச்சு பார்த்தேன். ஆனாலும் நான் முழிச்சிட்டு இருக்கேன்றத காட்டிக்கவே இல்ல. பாடுறா இவள முடிச்சுட்டு இருந்த. நீ தூங்கிட்டு இருக்கன்னு நினைச்சேன். அப்ப என்கிட்ட நீ பேசல? ஒருவேளை நான் முழிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா நீ அந்த கொலுச என் கால்ல போட்டு விடாம கையில கொடுத்துட்டு போயிட்டா நான் என்ன பண்றது முத்து மாமா? அதான் உன் கையால போட்டு விடுறத பார்த்துட்டு பேசாம இருந்தேன். அடேங்க அப்பா, எப்படி இருந்த நீ? இப்ப என்ன நான் வேலை பண்ணிட்டு இருக்க?
பாத்தீங்களாடி பக்கல்லே 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஷோ என்ன என்னாச்சு? போ முத்து மாமா. ஓ, பாட்டு முடிஞ்சிருக்கோம், அதான் வளைகிட்ட போல இருக்கு. அரிசும் போட்ட பொண்டாட்டி நான் இருக்கேன். இவன் என்னடானா மேல சாஞ்சு நின்னு கர்வத்தோட கால்ல குலுச மாட்டிக்கிட்டு ஓடுறான். ஏன் முன்னாலேயே எந்த ஆட்டம் ஆடுறான்? கூடிய சீக்கிரமே இவ ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறேன்டி. என்ன நீ சினிமால ஹீரோயின் நடந்து வர மாதிரி ரொம்ப சந்தோஷமா குதிச்சு விளையாடி காலை உயர்த்தி கழுத்தை வளைச்சு பாத்துக்கிட்டே வரீங்க, என்ன விசேஷம்? நீயே சொல்லு பாப்போம். ஆஹா, நாம எப்பவுமே பொது அறிவுல ரொம்ப வீக்கு. நம்மள கேட்டா மாட்டிக்குவோமே. அண்ணே நீங்க சொல்லுங்க. ஐயோ, நினைச்ச மாதிரி நம்ம கிட்டே கேட்டாலே. எனக்கு தெரிஞ்சு நீ காலையில கோயிலுக்கு போனப்போ சக்கரை பொங்கல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதான் நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க. ஏன் எல்லாரும் என்ன பார்த்து இப்படி முறைக்கிறீங்க? டேய், உன் வாய்க்குள்ள பிஜிலி வெடி எடுத்து கொளுத்தி போட்டுருவேன். ஏண்டா, அவளோட சந்தோஷத்துக்கான காரணத்தை கேட்டா நீ உன்னோட சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்ற? கடுப்பாயிட்டாங்க பாரு எல்லாரும். தங்கச்சி, நீ இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியும். என் தலைவருக்கு ஜோடியா நடிக்கிற ஹீரோயின்களை துள்ளி குதிச்சு வருவாங்கல்ல, அந்த மாதிரி நீ துள்ளி குதிச்சு வந்தது காரணம் உன் காலில் இருக்கிற கொலுசே சொல்லுதே. உன் முத்து மாமா உனக்கு வெள்ளி கொலுசுக்கு பதில் தங்க கொலுசு வாங்கி போட்டிருக்கான், அதான காரணம். கரெக்டா? பாத்தீங்களா, நீங்க யாருமே கண்டுபிடிக்கல. என் அண்ணன் தான் கரெக்டா கண்டுபிடிச்சாரு. சூப்பர் அண்ணி, சூப்பரோ சூப்பர். பாத்தீங்களா, நீங்களும் இருக்கீங்களே. அங்க வந்து என்ன வாங்குறது ஏது வாங்குறதுன்னு ரொம்ப பில்டப் கொடுத்தீங்க. மோதிரம் வாங்குறேன்னு பெருசா பில்டப் கொடுத்து கடைசியில என் கையை தடவுனதுதான் மிச்சம். ஆனா எங்க அண்ணனை பாத்தீங்களா? எனக்கு உன் அண்ணனே வில்லனா ஒருவர்னு தெரியாம போச்சே. அண்ணி அண்ணி கலக்கிட்டீங்க அண்ணி. கை கொடுங்க, கை கொடுங்க. இப்படி எல்லாருக்கும் சும்மா கை கொடுத்தா எப்படி? கை நிறைய அள்ளி கொடுத்தா தானே நல்லா இருக்கும். இந்த சந்தோஷத்தை நாங்களும் அப்பதானே கொண்டாட முடியும். அண்ணே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். அப்படின்னா எனக்கு பிரியாணி. அவ்வளவுதானே, இப்பவே நான் போய் வேலையை ஆரம்பிக்கிறேன். நீ பிரியாணி பண்றேன்னு வெறும் குக்கர்ல பண்ணி வச்சிடாத. அது என் ஒரு ஆளுக்கே பத்தாது. இவங்கெல்லாம் வேற பாஞ்சு வந்துருவாங்க. அதுவும் இந்த அண்ணாமலை இருக்கானே, ரொம்ப மோசம். அண்ணே, நான் நிறையவே பண்ணி தரேன். அதான் கடையெல்லாம் செய்வாங்களே, அடுப்பு மூட்டி பெரிய பாத்திரம் வச்சு தம் பிரியாணி, அந்த மாதிரி செஞ்சா நான் ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவேனே. ஒரு வாரத்துக்கா? செஞ்சிருவோனே. பாத்தீங்களா, பிரியாணி செய்யறாளாம். மொத்த பிரியாணியும் ஒரு ஆள் கூட வாயில வைக்க விடாம கொட்டி கவுத்துறணும், சரியா? ஏய், நகை கடையில ஒரு நகைய பார்த்தேன், அதை எடுக்கலான்னு இருக்கேன். இந்த போட்டோவை பாரு, நல்லா இருக்காடி? நல்லா இருக்குடி. உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் வெறும் நடிப்பு. 24 மணி நேரம் நடிக்கிறதே பொழப்பு. இதெல்லாம் என்ன ஜென்மமோ? சூப்பரா இருக்குடி. இது ஆர்டர் பண்ணலாம்.
தங்கச்சி அழகப்பன் பிரியாணி அப்பனா மாறி ஆடிட்டு போற அழகைப்பா. என்ன பண்ண கான்ட்ராக்டர் சூழல வெயிட் பண்ணிட்டு போலாம். அதுக்கு நான் போலாமாப்ல. அதுக்கு முன்னாடி ஒரு அதிசயத்தை கேளு. நம்ம அழகப்ப இருக்கானே, அவன் பந்த் அன்னைக்கு வண்டியே இல்லாம காலியா இருக்குமே ஹைவே ரோடு, அந்த மாதிரி வயித்த காலியா வச்சு போறான். ஏன் வெண்ணிலா பிரியாணி சமைக்க போறான்ல, கட்டுன்னு கட்டணும்ல, அதுக்குதான். பிரியாணியா? சிறப்பு, நல்லா பண்ண சார். நம்ம போலாமா? வாங்க. எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? பாய் போட்டு தூங்க போறோம். தூங்க போறீங்களா? அப்ப அடுப்பெல்லாம் பத்த வச்சு ரெடி பண்றீங்க இதுல அப்புறம் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கேக்குறீங்க? இங்க பிரியாணி பண்ண போறோம். பிரியாணியா? என்ன பிரியாணி பண்ண போறீங்க? என்னவோ பிரியாணில நிறைய வெரைட்டிஸ் இருக்க மாதிரி பேசுறீங்க. ரெண்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. யார் சொன்னது பிரியாணில 2 வகை தான் இருக்குன்னு? பிரியாணில ஏகப்பட்ட வகை இருக்கு. நானே 25 வகை பிரியாணி பண்ணுவேன். 25 வகையா? எங்க அந்த கையை காட்டுங்க. பாரு, எங்க என்னென்ன வகைன்னு சொல்லுங்க. ஆம்பூர் பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, செட்டிநாடு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீன் பிரியாணி, நண்டு பிரியாணி, இறால் பிரியாணி, முட்டை பிரியாணி, வான்கோழி பிரியாணி, காளான் பிரியாணி, கத்திரிக்காய் பிரியாணி, ஹைதராபாத் ஸ்பெஷல் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, அலிகார் பிரியாணி, நீலகிரி சிக்கன் பிரியாணி, சிக்கன் சாப்ஸ் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி, கயல்பாம் ஸ்பெஷல் பிரியாணி, வகாரா கானா, பரங்கிப்பட்ட பிரியாணி, நெல்லை ஸ்பெஷல் பிரியாணி, காரைக்குடி பிரியாணி, சேமியா பிரியாணி, அவசர பிரியாணி, தேங்காய் பால் பிரியாணி, இப்படி ஏகப்பட்ட வகைகள்ல பிரியாணி இருக்கே. 25 வகையாச்சு. ஆண்டவா, எனக்கு இல்ல. எவனோ நல்லா திங்க போறான். எனக்கு இல்ல. ஐயோ கடவுளே, எனக்கு இல்ல.